அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அம்பேத்கர் சிலையின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரு 4 இளைஞர்கள். இளைஞர்கள்னு சொல்றதை விட பொடி பசங்கன்னு சொல்லலாம். சின்ன சின்ன பசங்க தான். அந்த 4 பேர்த்தையும் காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. அந்த 4 பேர்ல 2 நபர்கள் வன்னியர் சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அக்னி கலசம் பொருந்திய டிஷர்ட்டை அணிஞ்சிருக்காங்க. அதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியுது. சின்ன சின்ன பசங்க போல. ஏதோ நைட் நேரத்துல குண்டை வீசியிருக்காங்க, பெட்ரோல் குண்டை குடிச்சுட்டு அதே போதையில வீசியிருக்காங்க. காலையில எல்லாம் மாட்டிக்கிட்டோன்னே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அவங்க மூஞ்ச பாருங்களேன். ரொம்ப ஐயோ தெரியாம பண்ணிட்டோமே, அவசரப்பட்டிய குமார் போதையில அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வழக்கு நடத்துறதுக்கோ அவங்க கட்சியில இருந்தோ இந்த சாதி பிரிவை தூண்டிவிட்டவங்களோ கண்டிப்பா வரப்போறது கிடையாது. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய அவங்க அம்மா அப்பா தான் நீங்க அலைய போறாங்க. அதுதான் நடக்க போகுது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த இளைஞர்களுக்கு இந்த ஒரு மனநிலை வரத்துக்கு காரணம் என்ன? இத்தனை நாளா ஏதோ ஒரு கலவரம் வந்ததுன்னா அம்பேத்கர் சிலை உடைக்கப்படும், கல் எடுத்து வீசி தான் உடைப்பாங்க. இப்ப பெட்ரோல் குண்டுக்கு முன்னேறி இருக்காங்க நம்ம இளைஞர்கள். அது ரொம்ப பெருமையா இருக்கு நமக்கு. ஏங்கடா அப்படி பண்றீங்கிற மாதிரி இருக்கு. படிங்கடா படிங்கடான்னா எவனாவது கேட்குறீங்களா? எதுக்கு இந்த சாதி வெங்காயத்தெல்லாம் தூக்கிட்டு திரியணும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சாதி பிளவு நமக்குள்ள எப்படி வந்தது? பறையர் சமுதாய மக்கள்னா நம்ம எதிரிகள் போலவோ தீண்டத்தகாதவர் போலவோ ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்டது இல்ல. எல்லாரும் சொல்றாங்க டாக்டர் ராமதாஸ் தான் உருவாக்கிட்டாருன்னு. அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் விஜயநகர பேரரசு படையெடுத்து வந்தாரு பாரு, அப்பயே இதெல்லாம் உருவாக்கப்பட்டுருச்சு. இந்த திராவிட கூட்டம் சொல்லுவாங்க, தமிழர் தமிழர்னு தானே சொல்லிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு சாதி ரீதியா பிரிஞ்சு நிக்கிறீங்க, சாதியா அடிச்சுக்கிறீங்க, நாங்க நேர்ல வீடு புந்து வெட்டுறான், வெட்டினவனும் தமிழன் வெட்டு வாங்கினவனும் தமிழன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. தமிழர்களுக்கு சாதி கிடையாது. நாங்க சமத்துவமா வாழ்ந்த ஒரு கூட்டம் தான். விஜயநகர படையெடுப்புக்கு பின்னால் தான் நாங்க சாதியா பிரிஞ்சு போனோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்களா இருக்கட்டும், பிற நாடுகளா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் தமிழர்கள் ஒத்துமையா தான் இருக்காங்க. ஈழத்துல இருக்கிறவங்களும் தமிழர்கள் தான். இலங்கையில இருக்கிறவங்க அவங்க எல்லாம் ஒத்துமையா இல்லையா? இனத்துக்காக தான் சண்டை போட்டாங்க. அங்க சாதி ரீதியான சண்டை எல்லாம் கிடையாது தம்பி. அங்க இன ரீதியான சண்டை மட்டும்தான். எங்களுக்கான நாட்டை எங்கள்கிட்டே கூடி எங்க இடத்தை எங்களுக்கு ஒப்படைன்னு சொல்லிதான் போராட்டினாங்க. இங்க மட்டும் சாதி வந்ததுக்கு காரணம் விஜயநகர பேரரசுங்கிற தெலுங்கர்கள் வருகைக்கு பின்னால் தான் இந்த பிளவுகள்லாம் ஏற்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோயில் அங்க பெரும் பறையனார்னு கல்வெட்டு இருக்கு. அப்ப பறையர்கள் கோயில்குள்ள வர்றதே தீட்டுங்கிற நிலை இருந்துச்சுன்னா எப்படி பறையரோட பேர் கல்வெட்டுல இருந்திருக்கும்? தென் தமிழகத்துல தேவேந்திர குல வேளாளர்கள் பல்லர்கள் அவங்க கையில தான் கோவில் நிர்வாகம், விவசாய நிலங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருந்திருக்கு. விஜயநகர பேரரசு படையெடுத்து வரும் பொழுது பாண்டியர்கள் படையில் நின்று சண்டை போட்டது பல்லர்கள். மிக கடுமையா சண்டை போடுறாங்க. அவன் 10 பேர்த்த ஒரு பல்லர் 10 விஜயநகர பேரரசு படையில் இருக்கக்கூடிய வீரர்களை கொல்லும் அளவுக்கு மிக திறமையோடு சண்டை போட்டாங்க. அப்போ இந்த போர்ல விஜயநகர பேரரசு தான் வெற்றி பெறாங்க, குறைவான எண்ணிக்கையில நம்ம இருந்ததால. அப்போ வெற்றி பெற்ற உடனே எவன்டா அவன் இவ்வளவு மூர்க்கமா சண்டை போடுறான், இவன் பேர் பல்ல, இவனை எல்லாம் இவன்கிட்ட தான் கோவில் நிர்வாகம் இருக்கு, விவசாய நிலங்கள் எல்லாம் இவன்கிட்ட தான் இருக்கு, எல்லாத்தையும் புடுங்கு அரசுடைமையாக்கு, கோயிலை விட்டு வெளில போடான், நீ தீண்டத்தகாதன்னு சொல்லி வெளில அனுப்புறான். இங்கதான் உருவாகுது சாதி. விஜயநகர பேரரசுக்கு முன்னால் நம்ம எல்லாம் ஒத்துமையா வாழ்ந்த ஒரு கூட்டம். வந்தா கோவில் எல்லாம் அரசுடைமையாக்குனா, விவசாய நிலங்கள் எல்லாம் அரசுடைமையாக்குனா, நீ வெளில போடா தீட்டுன்னா முடிஞ்சுது. இங்கதான் சாதி வந்துச்சு. இதனாலதான் தமிழர்கள் இந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு தென் தமிழகத்துல எல்லாம் பாக்குறோம், வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீடு ரத்தாவரத்துக்கு சட்ட போராட்டம் நடத்திய ஒரே கட்சி உதயசூரியன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. 110 ரூபாய்க்கு சரக்கு விற்க தர இருக்கும் ஒரே கட்சி உதயசூரியன் கட்சி அப்படின்னு சொல்லி விளம்பரம் ஒட்டிட்டு இருக்காங்க செவுத்துல எல்லாம். இதை விட நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சி ஏதாவது இருக்க முடியுமா? சாராயத்தை ஊத்தி விடு, சாதி ரீதியான சண்டையை தூண்டி விடு, முடிச்சு விடு, நம்ம ஆண்டுட்டு போயிடலாம். நீ விஜய் அஜித் தலை பத்தின சண்டை போட்டுக்கிட்டு நான் இங்க எல்லாத்தையும் சுருட்டிட்டு போறேன். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழர்கள் சாதியா மதமா பிரிஞ்சு நின்னா நம்ம ஆளப்படுவோம், ஒருபோதும் ஆள மாட்டோம் அப்படின்னு சொல்லி மேடையில நாம் தமிழர் கட்சியை தவிர தமிழ்நாட்டுல வேற எவனும் பேசல. எல்லா கட்சிகளும் அம்பேத்கரை பத்தி மேடையில பேசுவாங்க, பெரியாரை பத்தி பேசுவாங்க. ஆனா பெரியார் என்ன சொன்னாருன்னு பேச மாட்டாங்க. அம்பேத்கர் என்ன பேசினாருன்னு பேச மாட்டாங்க. அம்பேத்கர் சமத்துவம் பேசினாரு, சமூக நீதி பேசினாரு, சாதி பேசல. அந்த அம்பேத்கரை பேசக்கூடிய திமுக திராவிடம் சமத்துவத்தையும் சமூக நீதியும் அவங்க கட்சிக்குள்ள நிலைநாட்டுமா? நாங்க நிலைநாட்டுவோம். 20 பெண்கள் 20 ஆண்கள், சாதி எல்லா சாதியினருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல நாங்க சாதி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. எல்லா சாதி சிறுபான்மையா இருக்கிறவங்களுக்கு சீட்டு, அதே மாதிரி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சீட்டு கொடுத்து சமூக நீதியை நிலைநாட்டுறோம். இதுக்கு பேரு நாங்க தமிழர்கள் நாங்க சாதி பார்க்காம இந்த மாதிரி ஒத்துமையா நிக்கிறோம்.
எங்களோட அடையாளத்தோட நாங்க ஒத்துமையா நிக்கிறோம். நீங்க அடையாளத்தை அழிச்சு எங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறீங்க. உண்மையாவே சொல்லணும்னா தெலுங்கு நாயக்கர் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் மிக மிக டேஞ்சரஸ் சாதி வெறியர்கள். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா குறிஞ்சாங்குளத்துல 8 சென்ட் இடத்துக்கு இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பறையருக்கு மக்களின் குலதெய்வ கோயிலான காந்தாரி அம்மன் கோவில் அங்க கட்ட முடியலையே. ஏன் கட்ட விட மாட்டேங்கிறாங்க? சாதி வெறி, அந்த நாயக்கருங்கிற சாதி வெறி. இன்னும் சொல்ல போனா சென்னை உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது சென்னப்ப நாயக்கர். அவரு நீ தெலுங்கர்னு சொல்றியா அப்படின்னு கேட்டா, சென்னப்ப நாயக்கர் அவரு தமிழர். திருமலை நாயக்கர் அவரு தெலுங்கர். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். திருமலை நாயக்கர் அவரு தெலுங்கர், சென்னப்ப நாயகர் அவரு தமிழர். நாயகர் அப்படின்னா தலைவன் அர்த்தம். அவர் வன்னியர் சமூகத்தின் இன்னொரு பட்டமாக தான் நாயகர் இருக்கு. நாயக்கர், நாயுடு இதெல்லாம் தெலுங்கு குடிகள். அவங்கள பத்தி நம்ம ஒன்றும் சொல்லலை. ஆனா குறிஞ்சாங்குளத்துல எங்க மக்களின் குலதெய்வ கோயிலான காந்தாரி அம்மன் கோயில் ஏன் கட்ட விட மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு பிரச்சனைக்கும் இவ்வளவு சாதி ரீதியான அடக்குமுறைக்கும் காரணமே திராவிடம் தான். விஜயநகர பேரரசு படையெடுப்புக்கு பின்னால்தான் இதெல்லாம் நடந்தது. இப்போ அரசியல் கோமாளிகள் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. காமாட்சி நாயுடு எல்லாரையும் தெலுங்கர்னு சொல்லுவாரு. யாரு? ராஜராஜ சோழனே தெலுங்கர் தான். சரி, சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. எப்படியோ பெருமைக்குரிய ஒரு மன்னன் யாரோ கொண்டாடிட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு பெருமைக்குரிய வந்துட்டாலே அது எங்க சாதியை சேர்ந்தவன், எங்க இனத்தை சேர்ந்தவனே எல்லாரும் கொண்டாடுறதுதான், கொண்டாடிட்டு போங்க. அடுத்து ஆனந்தி நாயுடு, வைகோ, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம். அண்ணன் சீமானுக்கு எதிராகத்தான் இவங்க இருப்பாங்க. வைகோ அவர்கள் பேசின பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா? பொது எதிரி உருவாயிட்டான், தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அவங்கள வளர விடக்கூடாது. திமுக அதிமுக 2 பேரும் சண்டை போட்டுவாங்க. ஆனா பொது எதிரி எதிர்க்கும் போது 2 பேரும் ஒன்னா நின்று அவனை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பொது எதிரியை வளர விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி வைகோ சொல்லியிருக்காரு. தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறாரு. ஆனா அவரே தமிழ் தேசியம் மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவரு அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தவர். தலைவர் பிரபாகரன் நம்பி சந்திச்சுட்டு வந்தவர். அப்போ இவங்கெல்லாம் போய் அங்க சந்திச்சுட்டு வந்தது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, உளவு பார்க்க போயிருக்காங்க. அவங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு, எப்படிலாம் அவங்களை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி இந்திய உளவுத்துறை சார்பாக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் திருமாவளவன், வைகோ இவர்கள் எல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. கடைசியில காட்டி கொடுத்து அந்த கொண்டு முடிச்சவங்க கூட கூட்டணி வச்சும்போது அப்ப அந்த சந்தேகம் நமக்கு வரலன்னா நம்ம மானத்தமிழனே கிடையாது. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இவர்கள் தான். அப்போ நான் தமிழர்கள்லாம் சாதி வெறியர்கள்லாம் கர்நாடகாவில் தமிழர்கள் இருக்காங்க. இனமா தான் அவங்க தாக்கப்படுறாங்க. ஏன்பா நீ வன்னியரா? நான் நம்பாளு, நீ போ, நீ காவிரி பிரச்சனையில ஒன்னு அடிக்க மாட்டேன், நீ போ. நீ யாருப்பா பறையரா? ஒன்னு அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். தமிழன்னாலே அடிப்பான். ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்டாங்கல்ல, ஒரு 11 பேர்த்த சுட்டாங்க 2016. அவங்க எல்லாம் என்ன சாதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் அவங்களுடைய சாதியெல்லாம் உங்களுக்கு தெரியல? வன்னியர், அதுல ஒரு வன்னியர் 2 பேர் இருந்திருக்கலாம், பறையர் ஒரு 2 பேர் இருந்திருக்கலாம். மரவெட்ட கூலி தொழிலே போறாங்க, எல்லாம் ஒன்னாதான் போவாங்க. ஒரு ஊர்ல போறாங்க அப்படின்னா அந்த தெருவில் இருக்கிறவங்க ஒரு 2 பேர் போவாங்க, இந்த தெருவுல இருந்து 2 பேர் போவாங்க. நல்லா உழைக்கக்கூடியவர்கள் மரவெட்ட போவாங்க. அதுல வன்னியர் 2 பேர், பறையர் 2 பேர் இருந்திருக்கலாம். அப்போ அங்க மட்டும் சாதி பார்த்து சுடலையே, இனமான தமிழ் தான் சுட்டான். தமிழனா அடிப்பான். இதுதான் மக்களை யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருப்போம். எந்த நல்லது நடந்தாலும் அதுக்கு காரணம் திராவிடம். ஏதாவது ஒரு கெட்டது நடந்து போச்சுன்னா தமிழர்கள். பாத்தீங்களா, நான்கு நேரில் வெட்டுனவனும் தமிழன், வெட்டு வாங்கினவனும் தமிழன் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் மீது பழிய தூக்கி போட்டுருவாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, சந்திராயனை பறக்க விட்டது ஒரு தமிழர். மிக பெருமையான ஒரு விஷயம். அவரை படிக்க வச்சதே திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு போன் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறாரு. நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறாரு. அவரை படிக்க வச்சது என்ன? திராவிடம் தான். ஏதாவது ஒரு நல்லது நடந்துட்டா அதுக்கு காரணம் திராவிடம், ஏதாவது ஒரு கெட்டது நடந்துட்டா அது காரணம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் மீது பழிய தூக்கி போட்டுருவாங்க. இப்படிதான் அவங்க காலங்காலமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற சாதி ரீதியான பிரச்சனைகள், சாதி ரீதியான அடக்குமுறைகள், தீண்டாமை, இதுக்கெல்லாம் ஆணிவேர், அடிவேர் தேடி போய் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுங்கிற தெலுங்கர்களின் படையெடுப்புக்கு பின்னால் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்காது. அதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் காலத்துலலாம் பெரும்பறையனாருங்கிற கல்வெட்டு தஞ்சாவூர் கோயில்ல இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இவ்வளவு ஒத்துமையா தான் வாழ்ந்துருக்காங்க தமிழர்கள். இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமே விஜயநகர பேரரசு தான். ஆணி வேற அங்கதான் தொடங்குது. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். என்னை சாதி வார்த்தை நீ எனக்கு ஓட்டு போட்டினா உன் ஓட்டு எனக்கு தீட்டு, நீ வச்சுக்க, நீனே வச்சுக்க.